ஓட்ஸ்ல விதவிதமா அவல்கள் கிடைச்சாலும் அதே ஓட்ஸை மாவாகவும் பயன்படுத்துறாங்க. கேக் பேக் பண்றதுக்கு, பிஸ்கெட்ஸ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமும் ஓட்ஸ் மாவாவும் யூஸ் பண்றாங்க. ஸோ இத்தனை வகையில நமக்கு ஓட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓட்ஸ் வாங்கும் பொழுது இத்தனை விஷயங்களை நம்ம அந்த கவர்ல பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஓட்ஸ்ல வந்து பீட்டா குளுக்கன்ஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள் இருக்கு. இதனால நம்ம நிறைய காய்கறி கீரைகள் எடுத்து சேர்த்து நம்ம ஒரு ஓட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா இருதய ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாம தடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த பீட்டா குளுக்கன்ஸ்ங்கிற சத்துப்பொருள். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு. லோ கிளைசமிக் இண்டெக்ஸா நம்ம காய்கறி சேர்த்து சாப்பிடும் பொழுது இந்த ஓட்ஸை மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. சர்க்கரை நோயாளிகள் இதே ஓட்ஸை வந்து உப்மா, தோசை அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அவங்க சர்க்கரையோடைய அளவும் ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது.